ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியநட் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம். கந்தரப்பம் எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். இந்த கந்தரப்பங்கிறது முருகனுக்கு ஸ்பெஷல்னே சொல்லலாம். இது சஷ்டி, தைப்பூசம், வைகாசி விசாகம் இந்த மாதிரி பூஜை எப்பெல்லாம் இந்த கந்தரப்பம் பண்ணி பிரசாதமா வச்சு படைப்பாங்க முருகனுக்கு. இது ஸ்நாக்ஸாவும் அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இந்த கந்தரப்பத்தை இன்னைக்கு நாம எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா சூப்பராக இருக்குதுன்ட்டு. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் மேலும் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கு ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்னாலும் எடுத்துக்கோங்க. ஒரு உலக்கு பச்சரிசி போட்டுக்கலாம். அதே உலக்குக்கு 1/4 உலக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா 2 டைம் கழுவிட்டு 2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருங்க. 2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 2 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சுங்க. நான் நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து வச்சிருக்கிறேன். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஜாரில் போட்டாச்சுங்க. இதோட 4 ஏலக்காயையும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கொஞ்சம் சுற்றிக்கலாம். இப்போ நான் லேசாக தாங்க சுற்றிருக்கிறேன். தண்ணியே விடாமல் அரைச்சிருக்கிறேன். இப்போ இதோட நம்ம எந்த உலக்கு அரிசி எடுத்தோமோ அந்த உலக்கு 1/2 உலக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. 1 உலக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அரிசி எந்த அளவோ அதே அளவு தான் வெல்லம். இதையும் நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைச்சானதான் கரெக்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக கூட தண்ணி விட்டுக்கலாம். பிறகு தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா பிறகு நமக்கு அப்பம் சரியாக வராது. பாருங்க, நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். தண்ணி நான் கொஞ்சம் கூட ஊற்றலைங்க. ஊற்றாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரியே அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். பாருங்க, இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம இப்போ மாவு ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. போட்ட உடனே மட்டும் பெரட்டி போடாதீங்க, அடியில் ஒட்டிக்கிறோம். நான் இதில் ஆப்பசோடா இது எதுவுமே போடலைங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். பாருங்கள், எதுவுமே போடாமே நமக்கு எவ்வளோ பொசு பொசுன்னு சூப்பராக வருது பாருங்கள். இப்போ இதை பெரட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் மட்டும் பெரட்டி போட்டுக்கோங்க. டக்குன்னு வெந்துருங்க. ஃபுல்லாக வச்சு வேக வைக்காதீங்க, டக்குன்னு ப்ரௌன் கலர் ஆயிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 டைம் பெரட்டி போட்டிங்க அப்படின்னா வெந்துடும். இது வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம பக்கத்தில் இன்னொன்று ஊற்றிடலாம். உங்களுக்கு அகலமான கடாயாக இருந்தால் நீங்கள் 2-3 கூட ஊற்றிக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு கந்தரப்பம். இப்போ இதையும் நம்ம பரட்டிடலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி 2-3 டைம் பரட்டி போட்டிங்க அப்படின்னா ரெடி ஆயிரும். சூப்பரான கந்தரப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சிடலாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.